ஒரு சிறிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழை. அவன் வீட்டின் கூரை மழை வந்தால் ஒழுகும். அவன் பள்ளிக்கு செல்லும் செருக்கு கிழிந்திருந்தது. ஆனால் அவன் மனதில் ஒரு பெரிய கனவிருந்தது. ஒரு நாள் தன் குடும்பத்தை நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே அவன் ஆசை. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார், நீங்கள் பெரியவனாகி என்ன ஆக விரும்புகிறீர்கள்? எல்லோரும் மருத்துவர், போலீஸ், ஆசிரியர் என்று சொன்னார்கள். அர்ஜுன் மட்டும் எழுந்து, நான் பெரிய தொழிலதிபராக வேண்டும் என்றான். அதை கேட்ட சில நண்பர்கள் சிரித்தார்கள். உன்னிடம் சாப்பிட பணமே இல்லை, நீ எப்படி தொழிலதிபராகப் போகிறாய் என்றார்கள். அர்ஜுனின் மனம் உடைந்தது. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. அந்த மாலை அவன் தனியாக நதிக்கரையில் அமர்ந்து கொண்டிருந்தான். அப்போது கிராமத்தில் வாழ்ந்த சுவாமிஜி அங்கே வந்தார். ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். அர்ஜுன் எல்லாவற்றையும் சொன்னான். சுவாமிஜி சிரித்தார். அவர் ஒரு சிறிய விதையை எடுத்து காட்டி, இதை பார், இது இப்போது மிகவும் சிறியது. ஆனால் சரியாக வளர்த்தால் இது ஒரு பெரிய மரமாக மாறும். உன் கனவும் இப்படித்தான் என்றார். மற்றவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கலாம். ஆனால் உன் கனவை நீ நம்பினால் ஒரு நாள் அதையே அவர்கள் பாராட்டுவார்கள். அந்த வார்த்தைகள் அர்ஜுனுக்கு புதிய தைரியம் கொடுத்தது. அடுத்த நாள் முதல் அவன் மிகவும் கடினமாக உழைக்க ஆரம்பித்தான். காலை பள்ளிக்கு செல்வான், மாலையில் தேநீர் கடையில் வேலை செய்வான், இரவு வீடு திரும்பியதும் படிப்பான். பல ஆண்டுகள் கடந்தது. அர்ஜுன் ஒரு சிறிய மொபைல் சரி செய்யும் கடையை தொடங்கினான். அவன் நேர்மையாக உழைத்தான். அவன் கடை மெதுவாக வளர்ந்தது. பிறகு இன்னொரு கடை, பின்னர் ஒரு பெரிய நிறுவனம். ஒரு நாள் அவனை பார்த்து சிரித்த அதே நண்பர்கள் அவன் அலுவலகத்துக்கு வந்தார்கள். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அர்ஜுன் சிரித்து கொண்டு சொன்னான், ஏழ்மை என்பது ஒரு நிலை மட்டுமே. அது நம்முடைய எதிர்காலத்தை முடிவு செய்யாது. நம்முடைய நம்பிக்கையும் உழைப்பும் தான் நம்மை உயர்த்தும். அந்த நாள் முதல் அந்த கிராமத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் பெரிய கனவுகள் காண தொடங்கினார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.